புத்தகத்துல 124வது பக்கம், களவு செய்யாதிருப்பாயாகன்ற கட்டளை. ஒவ்வொரு முறையும் இந்த கட்டளையை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த கட்டளை தான் எனக்கு கடவுள் யாருன்னு சொல்லுது, இந்த கட்டளை தான் நான் யாருன்னு சொல்லுது, இந்த கட்டளை தான் ஏசு எனக்கு ஏன் தேவை அப்படின்னு சொல்லுதான். அந்த 3 விஷயங்களுக்காக தான் நம்ம இந்த 10 கட்டளைகளை பார்க்குறோம். இப்போ திருட்டுன்னு பார்க்கும் பொழுது நம்ம நம்மளை திருட இல்லைன்னு சொல்றோம். பொதுவாக நான் யார் போல திருடுறதில்லைங்க, ஆசைப்பட்டதில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுமே திருடனாதான் இருக்கிறாங்க. ஏன்னா திருட்டுன்றதை நம்ம ஒரு மாதிரி பார்க்குறோம், கடவுள் ஒரு மாதிரி பார்க்குறோம். நம்ம இன்னொருத்தையும் பொருள் அபகரிக்கிறத திருட்டுன்னு பார்க்குறோம், இன்னொருத்தனுக்கு சொந்தமானதை நமக்குரியதை திருட்டுன்னு பார்க்குறோம், நம்முடைய வருமானத்துக்கு மீறி நம்ம பணத்தை வாங்குவது திருட்டன், இதெல்லாம் தான் திருட்டுன்றாங்க. ஆண்டவர் முதல்ல இந்த எல்லா பாவத்தையும் ஆண்டவர் தனக்கு எதிராக செய்கிறதாக தான் சொல்றார். நம்ம செய்யக்கூடிய எல்லா பாவமும் முதல்ல கடவுளுக்கு எதிராக இருக்கும். திருட்டுன்றது நான் கடவுளுக்கு எதிராக என்ன பாவம் செய்யணும் அவர் சொல்லும் பொழுது அவர் முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் முழுமையா கடவுளை சார்ந்திருக்காம இருக்கிறதே திருட்டு தான். ரொம்ப சபையில கிறிஸ்தவ பணியில ஈடுபடாத இருக்கக்கூடிய திருட்ட சொல்றார். அதாவது நான் கடவுளுக்கு ஞானமா, கடவுள் என்னை படைத்த நோக்கத்தை நான் செய்யாம இருக்கிறதே திருட்டுதான். கடவுள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் செய்யாம இருந்தா திருட்டு. கடவுள் என்கிட்ட பரிசுத்தை எதிர்பார்க்கிறாரு, நீதி எதிர்பார்க்கிறாரு, உண்மை எதிர்பார்க்கிறார். நான் என்ன பாவம் செஞ்சாலும் அது திருட்டோட சம்பந்தப்படுத்தாம போகாது. நான் செய்யக்கூடிய எல்லா பாவமும் திருட்டோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. நிறைய நேரம் நம்ம நிறைய திருட்டுகளை சரியா புரிகிறது இல்லை. ஒரு வேலைய முழு பலத்தோட நான் செய்யாம போனா திருட்டு, ஒரு வேலைய அர்ப்பணிப்போடு செய்யாம போனா திருட்டு, அன்பு இல்லாம செய்யாம போனா திருட்டு. எனக்கு கொடுக்கப்பட்ட எதையுமே கடவுள் விரும்புகிற மாதிரி நான் எதெல்லாம் செய்யாம இருக்கான் எல்லாமே திருட்டு. திருட்டு ஏதேன்ல ஆதாம் செஞ்சான், அதோடைய தொடர்ச்சி எல்லா மனிதனிடத்துல வருது. இப்போ 125 சொல்றாரு, திருடுதல் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ செயல் அப்படின்றார். திருட்டு எப்படி பல வழிகள்ல பாவமாக இருக்குதுன்றத சொல்றாரு. ஐயா வாசிக்கிறீங்களா? ரெண்டுமே திருட்டுதான். நீங்க சொல்றது திருட்டுதான், இவர் சொல்றது திருட்டுதான். ஒரு பொருளுடைய விலையை நீங்க குறைவா கொடுத்தாலும் அது பேர் திருட்டுதான். குறைச்சு வாங்குறது திருட்டுதான், கூட வாங்குறது திருட்டுதான். 5000 ரூபாய் இது 5000 ரூபாய் கேட்கிறான் பாருங்க, அதுவும் திருட்டு. அது 5000 ரூபாய் கொடுக்குறான் பாருங்க, அதுவும் திருட்டு. ஆமா, திருட்டுதான். நான் என்ன சொல்றேன், வாங்குறவனும் திருடுதான், கொடுக்குறவனும் திருடன்றான்றேன். ரெண்டுமே. நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, நான் கூட விட்டா திருட்டு, அம்பியா நான் கொடுத்துட்டேன்னா அது என்னோட தயால குணம்னு பாக்குறீங்க. அப்படி கிடையாது, பைபிள் அப்படி சொல்லவே. பைபிள் ரெண்டுமே திருட்டாதான் சொல்லுது. இப்ப அவனுக்கு வறுமை, அதனால அவன் கம்மியா விற்கிறான் அப்படின்னு சொன்னாலுமே அது திருட்டுதான். அந்த பொருளுக்கான நிலைன்னு ஒண்ணு இருக்கும்போது அதை கொடுத்துதான் இவன் விற்கணும், அதை கொடுத்துதான் அவன் வாங்கணும். அவன் கஷ்டத்தை இவன் நன்மைக்காண்டி பயன்படுத்துறான் பாருங்க, இதுவும் திருட்டுதான். இந்த இடத்துல அவரு அதாவது இந்த திருட்ட சொல்லும் பொழுது அவர் இருதயத்தை தான் சொல்றார். ஒரு திருடனுடைய இருதயம் எவ்வளவு ஆபத்தாங்க. எவன் திருடுவானா, பெருமை, வஞ்சகம், மாய்மானம், 3 யார்கிட்ட இருக்குதோ அவன். ஏவாளுக்கு தடை செய்யப்பட்ட பழத்து மேல ஆசை வந்தது காரணம் இந்த 3 தான். அவளுக்குள்ள பெருமை, கடவுள் கொடுத்த இடத்துல இருக்க பிடிக்கல, கடவுளை போல ஆகணும், அவளுக்குள்ள வஞ்சகம் இருந்துச்சு. கடவுள் திருப்தியான இடத்துல வச்சிருக்காரு, அந்த திருப்தியில மகிழ்ச்சியா இருக்க முடியல, அதனால போனான்.
மாய்மாலமும் ஆனான். தேவனுக்கு விரோதமா வாழ்வதற்கு முற்பட்டான். ஒரு திருட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது இருதயத்தை எப்படி நம்மளை தயார்படுத்துகிறது, என்னைய கடவுள் வைத்த நிலையில திருப்தியுள்ளவனா வாழ வைக்காம இருக்கிறதுதான் திருட்டு. கடவுளுக்கு எனக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை சமாதானத்தையும் எதெல்லாம் பறிக்குதோ அதெல்லாம் திருட்டுதான். கடவுள் என்ன ஒரு இடத்துல உபத்திரவத்தோட வச்சிருக்கிறாருன்னா அந்த இடத்துல நான் திருடி அந்த உபத்திரவத்தை மேற்கொள்ளலாமா? குறுக்கு வழியில போய் நான் நல்லா வர முடியும்னா, அந்த குறுக்கு வழியில போய் நான் நல்லா இருக்கிறதுக்காண்டி குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தனாவே திருப்பி எல்லா பிசினஸ் தான் நடக்கும். இது வியாபாரம் பண்ற இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க பாருங்க, 1 வாங்கினால் 1 இலவசம், அதெல்லாம் திருட்டு தான். வேற எங்கும் கிடைக்காது, எங்கிட்ட தான் கம்மியா கிடைக்கும் சொல்றான் பாருங்க, திருட்டுதான். ஆடி ஆஃபரு, நிறைய சலுகைகள், இந்த பொருள் வாங்கினா இது 1 வாங்கினா 2 ஃப்ரீ. தொழிலை நீங்க நியாயமா செய்யணும், தொழிலை ஏமாத்தி செய்யக்கூடாது. 5 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை நீங்க 10 ரூபான்னு ரேட்டு கூட வச்சு ஒன்று ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் நியாயமான பொருளுக்கான விலை கொடுக்குற மாதிரி இல்லையில. நிறைய பேர் நான் சொல்றேன், கடை திறப்பு விழா அன்று 5 ரூபா பிரியாணின்னு வாங்க, கூட்டம் ஃபுல்லா வரிசையா நிற்கும். இது எல்லாமே மனிதனை கவர்ச்சி ஆகிட்டு வேற கடைக்கு போயிடக்கூடாது, நம்ம கடைக்கு வரணுன்றதை தாண்டி தொழில் யுக்தி. ஆண்டவர் அப்படி செய்ய சொல்லவே. ஒரு உழைப்பு இருக்குதுன்னு சொன்னா அந்த உழைப்புக்கேற்ற கூலியை கொடுக்கறது தான் நியாயமான விஷயம். ஒரு பொருளை நீங்க தயாரிக்கும் பொழுது அந்த பொருளுக்கான நியாயமான விலை நிர்ணயம் வச்சிருக்கணும். அதுல பேரம் பேசுறது, கூட்டி வைக்கக்கூடிய எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது. இந்த வேலைக்கு இவ்வளவுதான் சம்பளம்னா அவ்வளவுதான் சம்பளம், செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் அவ்வளவுதான் கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை நோக்கில் விற்கிறேன்னா அந்த பொருளுடைய மதிப்பு என்ன, அந்த பொருளுடைய பாதிப்புகளையும் சொல்லணும், ஆதாயத்தையும் சொல்லணும். நிறைய நேரம் இப்ப வண்டி வாங்க போறதா இருந்தா அதுல பாசிட்டிவ் தான் சொல்லுவாங்க, இதுல உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது அந்த பிரச்சனை இருக்காது, இது நல்லா இருக்கும். ஆனா அதனால என்ன பிரச்சனை வரும்னு சொல்லவே மாட்டேன். இதை வாங்கிட்டு போறனால எனக்கு எந்தெந்த வகையில நஷ்டம் வரும், எந்தெந்த வகையில பிரச்சனை வரும்னு சொல்லி இதெல்லாமே திருப்பணும். இன்சூரன்ஸ் போடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்றாங்க. இன்சூரன்ஸ் போடுறவன், இந்த சிட் ஃபண்டு சீட்டு போடுறவன், இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா 20,000 போட்டா ஒரு 10,000 ரிட்டர்ன் வந்துடும். ஐயா அப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. எவனோ ஒருத்தன் கோடி கணக்கில் கொள்ளை அடிக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுங்க, மாசம் மாசம் உங்களுக்கு 50,000 வரும். அப்ப அவன் 2 வருஷம் 50,000 ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த பணம் வந்துடும் நினைச்சா கொடுக்குறான். அப்ப இவனுக்கு என்னன்னா, இவன் கொடுத்த பணம் நியாயமான இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு நியாயமா முதலீடு செஞ்சு அதுல வரக்கூடிய வருமானத்துல உங்களுக்கு திருப்தி இல்லை. பணம் கொடுத்தவனுக்கும் அநியாயமா வருமானம் வரும்னு நினைக்கிறான். வாங்குனதே அநியாயமா சேர்ந்துட்டான். அவனுக்கு தேவை அவனுடைய பணம். அந்த பக்கம் அவன் மக்களுக்கு தவறான வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்துறதுன்னு தப்புதான். சொல்றபடி செய்யல, மக்களை வஞ்சகத்துல வச்சு ஏமாத்தி பணம் கொடுக்காம பாருங்க ஈஸியா திருடிட்டு போயிட்டான். இப்ப அதை கொடுத்தவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், எவ்வளவு வறுமையில இருக்கும், எவ்வளவு குடும்பத்துல இன்னல்கள் இருக்கான், இதெல்லாம் திருநவுக்கு தெரியவே தெரியாது. திருநவுக்கு அடுத்தவன் எப்படி கஷ்டப்படுவான், அடுத்தவன் எப்படி அழுகுவான், அந்த இழந்தவனுடைய வழியை திருடனால வரவே முடியாது. அவனுக்கு தேவை நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கும். எல்லா தொழிலதிபர்களுடைய மனநிலை அதுதான், எல்லா அரசியல்வாதிகள் மனநிலை அதுதான். நான் நல்லா இருக்கிறதுக்கு 40 பேர் செத்தா போதும், பரவாயில்ல, அதான் நீ சொல்லணும். நான் நல்லா இருக்கணும், எவ்வளவு பேர் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. அரசாங்கத்திலிருந்து தலைமைத்துவத்துல இருந்து எல்லாம் இந்த திருட்ட செய்யறாங்க. அவனுக்கு தேவை அவன் நல்லா இருக்கணும், அவனுக்கு வருமானம் வரும், அவன் லாபமா இருக்கும். நான் வாங்கிட்டு போனவே எப்படி செத்தாலும் அவனுக்கு கவலை. அதெல்லாம் திருட்டோட அவர் சேர்த்து தான் சொல்றாரு. திருட்டு வர்றதுக்கான காரணம் மனசுதான். திருடங்கிட்ட இறக்கம் இருக்காது, திருடங்கிட்ட அன்பு இருக்காது, திருடங்கிட்ட உண்மை இருக்காது, திருடனை நம்ப முடியாது. திருட்டு சிந்தை கொண்டவனை ஒருபோதும் தோழமே வச்சுக்கொள்ளவே முடியாது. இது எல்லாமே ரொம்ப ஆபத்தான. ரைட். அதுல முதல்ல அவர் சொல்லி முடிக்கிறாரு. ரைட். இப்ப 2வது கடவுளிடத்திலிருந்து திருடுதல், அர்ப்பணிப்பிலிருந்து திருடுவது. அதாவது
முடிஞ்ச அளவுக்கு போறோம். அப்படியே அந்த மாலை நேரத்தை ஒரு 6 மணி நேரத்துக்கு 7 மணி அந்த ஒரு வார்த்தைகள் அதையும் தாண்டி சில சபைகளை போய் நேரத்தை பேசா நல்ல பிரிகிறாரு அவருடைய நாள் வந்து பிரிகிறாரு நேரத்தை பிரிகிறார் அவன் அவங்க இதய அர்ப்பணிப்பிலிருந்து திருடுறது அப்படின்னு தலைப்பு. கிறிஸ்துவ வாழ்க்கவே அர்ப்பணிப்பு தான். கடவுளுக்காக நான் செய்யக்கூடிய, இப்ப இந்த சபை வந்து பெரிய சபை, இங்க ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அதுல 100 பேர் மட்டும் உழைக்கிறான், பாக்கி 400 பேரு அந்த உழைக்கிறவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த 400 பேர் அந்த 100 பேர் செய்யறவனுடைய பாரத்தை சுமக்க மாட்டேன். 100 பேர் தான் கடைசி வரைக்கும் வேலை பார்க்கறான், அவன் தான் கஷ்டப்படுறான்னு வெளியே பாக்கி உள்ளவர்கள் யாரும் செயல்படாம இருக்காரு. இந்த பாஸ்ட் எழுதும் போது அவ்வளவுதான் இருக்கிறார். ஒரு திரள் கூட்டம் ஆலயத்துக்கு வருது, வந்துட்டு போகுது, ஆலயத்துல ஆராதிச்சுட்டு போகுது, ஆனா அர்ப்பணிப்பு இல்லாம வந்துட்டு போறான். ஆனா சிறு கூட்டம் அர்ப்பணிப்போட செய்து பார்த்தீங்களா, இவன் வீட்டுக்கு போய் சும்மா இருக்கிறதுன்றது அவனை மட்டும் பாதிக்கல, வேலை செய்யறவனையும் பாதிக்குதுங்க. அவன் செய்ய வேண்டிய வேலையை சேர்த்து பண்றான். இவன் 100 பேர் பண்ற வேலைக்கு அந்த 400 பேர் கை பண்றாங்க, அந்த வேலை லகுவாயிடும். இவன் ஒருத்தர் மட்டுமே கஷ்டப்பட்டு பல சபைகள் அது நடக்கும். சில மக்கள் மட்டும்தான், இப்போ 500 பேர் இருக்கிறான்னா அதுல 50 பேர் மட்டும்தான் சபைக்காக கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா அவன் கஷ்டப்படுறான்னு இன்னொருத்தனுக்கு தெரியும். இவன் மட்டும்தான் அந்த வேலை செய்யறான், இவன் மட்டும்தான் கூட்டுறான், இவன் மட்டும்தான் பாத்திரம் கழுவுறான், இவன் மட்டும்தான் சமைக்கிறக்கிறான்னு தெரியும். அவன் தனியா வார வாரம் கஷ்டப்படுறான்னு தெரியும். ஆனா அடுத்த நாள் எந்த செய்யணும், இன்னைக்கு ஒரு நாள் நான் செஞ்சுக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் சொல்லவே மாட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பெரிய பாரம்பரிய சபையெல்லாம் பாத்தீங்கன்னா ஏழை மக்கள் மட்டும்தான் இந்த பாத்திரம் கழுவுறது, சர்ச்சை தொடங்கிறது, இதெல்லாம் செய்யும். இந்த பணக்காரமா அந்த கவர்மெண்ட் வேலை பார்க்கறவன் என்ன பாத்தீங்கன்னா காசை கொடுத்துட்டு போயிடும். அவன் வந்து சபையில எந்த அர்ப்பணிப்பு செய்யறாருன்னா ஊழியத்தை காணிக்க கொடுக்குறது. இப்ப போதவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த காணிக்க கொடுக்குறவன் இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபை தான் போய் தாங்குவாங்க. அவங்களுக்கு தான் சரி, இவங்க தான் சபையை தாங்குறாங்க, அவங்க வீட்டுக்கு உடனே போவான், அவங்க பிரதானமாக ஒரு கூலியா வேலை பார்த்து சபைக்கு வார வாரம் நேரம் தவறாம வந்து அவன் குடும்பத்துல வறுமை இருந்தாலும் இருக்கிறதுல சபைக்கு காணிக்க போட்டு கடவுளுக்காக அர்ப்பணிப்பவனா இருப்பான். அவனை யாருமே உயர்த்த மாட்டான். வயசானவனா இருப்பான், பலவீனனா இருப்பான், யாரும் அதான் அவர் அந்த இடத்துல சொல்றாரு. வேலையா இருக்கணும், அந்த வேலையை செய்யும்போது அந்த அந்த பணம் கொடுக்குறவங்க வந்து அது வேலை. வேதம் அப்படி சொல்லவே இல்லை, வேதம் அப்படி சொல்லவே. வேதம் எல்லா ஊழியத்தையும் எல்லாரும் செய்யணும்னு சொல்லுது. மக்கதோனியா சபை, எருசலேம் சபை கஷ்டப்படும் பொழுது மக்கதோனியா சபை அதுக்கு உதவுது. வெறுமனே உதவுற சபைனால அது நல்ல சபைன்னு அதை சொல்லணும். எல்லா வேலைகளையும் அவங்க பகிர்ந்தளித்து ஒன்னா செய்யறாங்க. இப்ப கொரிந்து சபையில அதான் பிரச்சனை. கொரிந்து சபையில பவுலு கஷ்டத்தோட எழுதுறாரு, கண்ணீரோட. ஏன் எழுதுறாருன்னா, எல்லா பேரும் பிரசங்கப்படுத்துக்கு வர ஆசைப்படுறாங்க, எல்லா பேரும் அந்நிய பாஷை பேச ஆசைப்படுறாங்க, எல்லா பேரும் மேன்மையான வேலைகளை செய்ய ஆசைப்படுறான், தாழ்மையான வேலைகளை செய்ய ஆசைப்படுறாங்க. சபை அப்படி இருக்கக்கூடாது. உங்களை யாரு முதன்மையா இருக்கணும்னா அவன் என்ன தாழ்மை. அதான் ஏன் சொன்னாரு, உங்களுக்கு முதன்மையா இருக்கிறவன் என் கடையில இருந்து ஊழியர் செய்யணும். உண்மையான கிறிஸ்தவ அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை அப்படின்றது, நான் கடவுளுக்கு நான் எப்படி அர்ப்பணிக்கிறேன், நான் அர்ப்பணிப்பு செய்யலைன்னா நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கிறேன், செய்கிறவனையும் நான் பாதிக்கிறேன். செய்கிறவனுக்கு நான் இன்னும் அதிகமான பாரத்தை சொல்லிக்கிறேன். சஞ்சல அவனுக்கு காய்ச்சலே வந்தால் அவன் தான் வந்து கூட்டணும், அவனுக்கு தலைவலியே இருந்தால் அவன் தான் அந்த வேலையை பார்க்கணும். இதெல்லாம் அந்த சபையில் அவர் பட்டுதசோடு அப்படி இருக்கக்கூடாது. இது திருட்டு, அவன் திருடேன்றார். சபைக்கு அர்ப்பணிப்பாம வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போறேன்னு திருட்டு, அந்த அர்ப்பணிப்போட இணைந்து செய்யணும் என்று அவர் சொல்றார். ரைட். 2வது, ஐக்கியத்தில் உள்ள நன்மைகளை திருடுவது. அக்காவாசம்.
ம். அர்த்தம் புரியலையா? அதாவது நம்ம சபையா கூடி வர்றதே கிறிஸ்துவுக்குள்ள ஐக்கியமா இருக்கிறது தான். இந்த ஐக்கிய திருட்டுன்னு ஒரு திருட்டு இருக்கு. நான் யார்கிட்டயும் ஐக்கியப்படாம இருந்தாலே அது திருட்டுன்றார். நான் வருவேன், நான் உட்காருவேன், எனக்கு ஆவிக்குரிய நன்மை இருக்குது, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போறாங்க, அது திருட்டு. நம்ம வர்றதும் கேட்கறதும் மற்றவர்களுடைய நன்மைக்காக தான் இருக்கும். சபைக்கு வரக்கூடிய எல்லாரோடையும் ஐக்கியத்தோடு அவர்களுடைய காரியங்கள்ல ஆர்வமாக தான் இருக்கும். இப்போ ஒரு கண் ஆப்ரேஷன், அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்களால இருந்துடக்கூடாது. அவரை போய் அவருக்கு என்ன தேவை, அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு யார் ஆதரவுன்னு போய் விசாரிக்கணும். அதுதான் ஐக்கியம். ஐயாவுக்கு பிரச்சனை, ஐயா காது வலி, தலைவலி, அவரை ஃபோன் பண்ணி விசாரிச்சோன்னா, அவருக்காக ஜெபிச்சோன்னா, அவருடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டாமா, உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபோட பிரச்சனை உங்ககிட்ட உட்காந்து கேட்கறது, நீங்க வர முடியலன்னா ஏன் உங்களை விசாரிக்கிறது, உங்களுடைய பிரச்சனையை தாங்குறது, அது ஜபத்திலையும் சரி, பல விதமான உதவிகளையும் சரி, சபையில் இருக்கக்கூடிய எல்லாரும் எல்லாரோட இருக்கணும். ஆஹ் 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 ம் ஆஹ் அப்படி இப்ப நான் இருக்கிறேன், என் வயசுல இங்க யார் இருக்கிறேன்? இல்ல நான் பொதுவா சொல்றேன். 100 நான் என்ன சொல்றேன், இது பாஸ்டர் விசுவாசியை பத்தி சொல்லல. இது என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவர்களாகிய உங்களுடைய எல்லாருடைய கடமையும் சொல்லுது. நான் சபையுடைய விசுவாசியா இருங்கனே, சபையுடைய விசுவாசியா எல்லா வயதுள்ளவர்களோடய ஐக்கியமா இருக்கேன். நான் பெண்கள்கிட்ட பேச மாட்டேன், நான் குழந்தைகள்கிட்ட ஐக்கியமா இருக்க மாட்டேன், நான் எங்க வாலிப பசங்களை பிடிக்காது, வயசானவங்க நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எல்லா எனக்கு வயது என்ன போல ஒத்த இருதயம் கொண்டவங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி பேசுறவங்க அப்படிலாம் ஐக்கியப்படக்கூடாது. எனக்கு விரோதியா இருந்தாலும் அவனோட ஐக்கியப்பட சொல்லு, எனக்கு பிடிக்காதவனா இருந்தாலும் அவனை போய் விசாரி, அன்பு செலுத்தும். அவன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு நீ எதையுமே விசாரிக்காம இருந்தேன்னு சொன்னா, எனக்கு சபையை பத்தி சொல்லி, சபையுடைய விசுவாச உள்ள ஐக்கியத்தை பத்தி சொல்லுங்க. எல்லாரும் எல்லாருடைய ஐக்கியமா விசாரிக்கிறவங்களா உபசரிக்கா இல்லாம இருந்தா அது திருட்டு. புலியில விழுகிறான்னு தெரிஞ்சு நான் பாட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னா அது எவ்வளவு பெரிய பாவம். அதே மாதிரி ஒருத்தனுடைய கஷ்டத்திலையும் உபத்திரவத்திலையும் அவனோடு ஐக்கியப்படுத்தி அவனை உற்சாகம் பண்ணாம அவனுக்குள்ளாக அவனுடைய பாரத்தை சுமக்காம இருக்கிறது திருட்டு. அதான் ஒரு குளிர்ந்து போன இருதயம் சொல்லி முடிக்கிறார். குளிர்ந்து போன இருதயம் எல்லாம் உணர்வற்ற இருதயம். யாருக்கு என்ன நடந்தாலும் கவலையே இல்லாம எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு வருவேன், நான் பாட்டுக்கு போவேன், இவன் வீட்டுல தீ எரிஞ்சா என்ன, அவன் வீட்டுல செத்து போனான்னு இவனுக்கு என்ன வியாதி என்ன, நான் நல்லா இருக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்கு, அப்படி வாழக்கூடாதுன்றதுதான் சொல்றேன். ஒருவருக்கொருவர் ஐக்கியத்துல சபையில இருக்கணும் அப்படின்னா, அப்பதான் மன்னிப்பு, பொறுமை இதெல்லாம் நமக்குள்ள உருவாகும். மன்னிப்பு, பொறுமை, தாழ்வை இதெல்லாம் இருக்கும். எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்காதுன்றதுக்காண்டி அதில் ஒரு விஷயம் என்ன சொல்றாரு பாருங்க, நாம் எப்பொழுதும் சந்தோஷப்படுத்திக் கொண்டு உற்சாகப்படுத்த நண்பர்களை கொண்டு ஐக்கியத்தை விரும்புவோம், ஆனால் நாம் மட்டும் சிடுசிடுவென எரிந்திருந்து முகத்தை தூக்கி கொண்டு எப்பொழுதும் கோபப்பட்டு கொண்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி பாருங்க. பிடிச்சவங்களோட பேசுறது, பிடிக்காதவங்களோட மூஞ்ச தூக்கிட்டு இருக்கிறது, கோபப்படுறது, சிடுசிடு விழுகிறது, இது எல்லாமே ஐக்கிய சீர்குலைவு. பிடிக்காத இடத்துலயும் அன்போட ஐக்கியத்தோட இருக்கணும். குடும்ப உறவை சொல்றார். குடும்ப உறவுல ஒவ்வொரு மனுஷனும் திருடனாதான் இருக்கிறான். வேதம் போதிக்கக்கூடிய அன்பை காட்டாத கணவன் திருடன். மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் கடவுள் நியமித்திருக்கக்கூடிய அந்த கடமை பொறுப்புகளை செய்யும். வேத மனைவி கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறாரு, கணவனுக்கு ஏற்ற துணையா எதிர்பார்க்கிறாங்க. அந்த கடமையை ஒரு மனைவி செய்ய தவறும் பொழுது அது திருட்டு. அதேதான் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாம போகும்பொழுது திருட்டு. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான நேரத்தை கொடுக்காம போறது திருட்டுங்களா சர்வ சாதாரணமா இந்த குடும்ப திருட்டுன்றது நடக்குது. உட்காருங்க 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 உட்காரு உட்காரு. இதை இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். கணவன் காலையில 9 மணிக்கு வேலைக்கு போய் நைட்டு 11 மணிக்கு தான் போவார். மனைவிட்ட இரவு நேரத்தில் பேசுறது வாய்ப்புல. பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னு தெரியாது. உழைக்கணும், சம்பாதிக்கணும், பணத்தை கொடுத்துட்டா குடும்பம் சந்தோஷமா இருந்தோம்னு கணவன் நினைக்கிறான்.
மனைவியும் வேலைக்கு போக அவங்களும் போறாங்க, அவங்களுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து சாயந்தரம் பிள்ளைகளுக்கு டியூஷன் அனுப்பிடுறாங்க, பிள்ளைகள் எப்படி வளர்றாங்கன்னு பாக்குறது இல்லை. பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டா பிள்ளைங்க சந்தோஷமா வந்துடுவாங்க. பணமும் நல்ல வருமானமுள்ள வேலை இருந்தா போதும், குடும்ப சந்தோஷமா ஆயிரும். இன்னைக்கு உலகம் மாறுது. இன்னைக்கு உட்கார்ந்து கணவன் மனைவி பிள்ளைகளா பேசக்கூடிய நேரம்லாம் ரொம்ப சுதந்திரமா இருக்கு, குறைஞ்சு போச்சு. ஒருவேளை வேலைக்கே போகாம வீட்டுல இருந்தாலும் எல்லா வீட்லையும் 6 மணிக்கு மேல டிவி தான் ஓடும். 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நாடகத்தை பார்க்கறான், ப்ரோக்ராம பார்க்கறாங்க. மனைவியுடைய கஷ்டம், கணவனுடைய நிலை, பிள்ளைகளுடைய நிலை, பார்க்கக்கூடிய இந்த உறவுகள் இதெல்லாம் விவாகரத்து பெறுது. விவாகரத்து ஏன் பெறுதுன்னா, கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் கடமையை சரியா செய்யணும். திருமண உறவை திருடுறான். கடவுள் இணைப்பது ஒருவரை ஒருவர் புரிந்து தெரிந்து கடவுளுக்குள்ளாக தேர்ச்சி பலப்படும்படியாக கடவுள் அந்த குடும்ப உறவை கட்டமைக்கிறார். ஏன் சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறோம், என்ன பிதா வந்து என்னை தனியா இருக்க விடுறதே இல்லை, ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு ஆவியானவரை ஒரு கொடுத்து, நமக்கு மனைவி பிள்ளைகளை கடவுள் கொடுத்து அவர்களோடு ஐக்கியத்துல இருந்து கடவுளை மையப்படுத்த கொடுக்குறாங்க. நம்ம இந்த உலகம் பார்க்கும்படியா குடும்பத்தை நம்ம பார்க்கணும் சொன்னா ஆகணும். நேர செலவு செய்யணும், பேசணும், சீர்படுத்தணும், சரி செய்யணும், ஒற்றுமையும் அன்பையும் வளர்க்கணும், புரிதல் இருக்கணும். இது எல்லாம் அவசியம். அதான் இன்னைக்கு பலதாரமெல்லாம் பெருகிருச்சு. கல்யாணம் ஆகி 2 மாசத்துல டிவோர்ஸ் போறான், 3 மாசத்துல டிவோர்ஸ் போறான். பிலிம் ஆக்ட்ரஸ், பெரிய புகழ் பெற்றவனா ரொம்ப சாதாரணமா 2வது கல்யாணம் 3ஆம் கல்யாணம் ஏன் போறாங்க? குடும்பத்துல கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்புகளை அவர்கள் மீறுகிறார்கள். அந்த நோக்கம் அவர்களுக்கு புரியல. கொடுக்க வேண்டிய அன்பையும் செய்ய வேண்டிய கடமையும் செய்யாத போது ஒவ்வொரு மனிதனும் திருடனாக இருக்கும். ரைட். கடைசியா கடவுளுடைய ஆளுமை தன்மையை திருடுதல் அப்படின்ற இதுதான் நம்ம அவங்களுடைய விசுவாசத்தை நம்ம எப்படி அடையாளப்படுத்த நமக்கு வேலை சொல்லணும். நம்ம யாரையுமே சபையை விட்டு போனவங்க எல்லாரும் அவிசுவாசியாக தான் இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. வேலைக்காண்டி ஒரு இடத்துக்கு போறாங்க, திருமணத்துக்காண்டி ஒரு இடத்துக்கு போற எல்லாருமே அவங்க கடவுளை விட்டு தூரம் போயிட்டாங்க, அவங்க அவிசுவாசியாக தான் இருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள நம்ம வர முடியாது. ஆனா ஒரு விசுவாசியா கடவுள் தங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறார், கடவுள் இந்த குடும்பத்தை, இந்த சபையை, இந்த இடத்தை கொடுத்திருக்காங்க, அவங்க அடங்கி நடக்கணுன்றதை தேவன். இது அடங்கி நடக்காத பொழுது கடவுளுடைய ஆளுமை தன்மையை அவர்கள் திருடுகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் போறேன், ஒரு இடத்துல எனக்கு சத்திய போதிக்கப்படுது, நான் அங்க இருக்கிறேன், நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எனக்கு இது ஒரு கவர்மெண்ட் வேலை வருது, எனக்கு வட இந்தியாவில் போட்டுறாங்க. இப்போ நான் அந்த வேலையினால என் குடும்பம் நல்லா இருக்கும், நல்ல வருமானம் வரும், நான் அங்கே போகிறதா இல்லை இங்கே கடவுள் இருக்கிறாரு, இங்கே சத்தியம் இருக்குது, நான் இங்கே தான் இருக்கணும், எந்த முடிவை நான் எடுக்கிறேன்? அதை தான் அவர் சொல்றார். வேலை, குடும்பம், திருமணம். இப்போ ஐடி படித்தவங்கலாம் திண்டுக்கல்ல வேலை இல்லை, மதுரையில் வேலை இல்லை, கோயம்புத்தூர்ல தான் வேலை, பெங்களூர்ல தான் வேலை. என்ன முடிவு? இதே சத்தியத்தை போதிக்கிற அங்கே சபை இருக்குது, நான் கடவுளுக்குள்ள வளர முடியும், நான் அங்கே போறேன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அங்கே சபையே இல்லை, போதகனே இல்லை, வெறுமனே வேலைக்காக மட்டும் போறேன்னு சொன்னா அதுதான் இப்போ பிரச்சனை. சபையை விட்டு போறது இல்லை, ஆண்டவரை விட்டு சத்தியத்தை விட்டு போறதான் பெரிய பிரச்சனை. சபை இல்லாத சத்தியம் இல்லாத இடத்துல போய் நான் வேலை பார்க்கறது என்ன ஆபத்துல கொண்டு போய் நடக்கும். சர்ச்சை எடுக்கிறதுனால ஒரு பயம் இருக்குது, ஒரு ஒழுக்கம் இருக்குது, ஆண்டவரை தேடுறோம். சபையே இல்லைன்னா யாரும் என்ன கேள்வி கேட்பா? ஐயா ஐயா ஏன் வரல? அவரே முதல் நாளே போன் காலையில, ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்னால வர முடியும் ஏன் அவர் சொல்றாரு? ஒரு இடத்துல நம்ம பொறுப்பா இருக்கோம், நம்ம விசாரிக்கிறாங்க, நம்ம சொல்லணும்னு அவருக்கு தெரியும் இல்லையா? இப்ப அதுவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவரை யாருமே கண்ட்ரோல் பண்ணல, அவருமே ஒரு கண்ட்ரோல், அவர் பாடுக்கு இஷ்டத்துக்கு ஆண்டவரை விட்டுட்டு போயிடுவாரு, சட்டை விட்டு போயிடுவாரு, இஷ்டத்துக்கு ஓனாய் கட்டில மாட்ட ஆட்டுக்குட்டியை போல ஆயிடும். கடவுளுடைய ஆளுகை, கடவுளுடைய தலைமைத்துவனா கடவுள் என்னை வைத்த இடத்துல உலக பிரகாரமான எந்த காரியத்துக்கு தீர்மானத்தை எடுக்காம அவர் கொடுக்கக்கூடிய இடத்துல குறைவா இருந்தாலும் பாடுகளோடு இருந்தாலும் அங்கதான் உண்மையா இருக்கணும். அதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரணம். ரைட்.